வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். யூடியூப்பில் வந்து சிஏ அக்ஷதா உடுப்பான்ற நேமில் ஒருத்தர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோ இவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை டேட்டால கோட் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போது ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டிருக்காங்க. இன்ட்ராடே பிவோட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ற நேமில் இருக்குது. ஸோ இதோடைய எதை பேஸ் பண்ணி இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பிவோட் பாயிண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ பிவோட் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். மோஸ்ட்லி இந்த டிஃபால்ட்டாக வந்து இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் நிற்கும் நம்மளுக்கு. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ட்ரெடிஷ்னல்ன்ற டைப் இருக்கும், இது ஜென்ரல் டைப்பு. அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாசி இந்த டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேமரில்லா அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கேமரில்லா பிவோட் பாயிண்ட்டை வச்சு தான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து க்ரியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. நிஃப்டியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போது பேங்க் நிஃப்டியில் இப்போ 1 மினிட் சார்ட்டில் வச்சுக்கிட்டு இண்டிகேட்டர், இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா பிவோட்டில் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா கேமரில்லா டைப் இதில் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இப்போ 2 டைப்பாக வந்து அவங்க வந்து அதில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவர்சல் டைப்பு. இப்போது ரிவர்சல் டைப்புனால் டவுனில் இருந்து அப்பில் போகிறது. ஆக்சுவலாக சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா பிவோட் லைன் நம்மளுக்கு வரும். அதை நம்ம இப்போ இல்லை சார்ட்டில் எடுத்தாச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா S2, S3, S4 இது வச்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா R2, R3, R4 இது மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் ரிவர்சலில் பைக்கான செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த S2 இருக்கு இல்லையா? S2க்கு கீழே வந்து மேலே போகணும் ப்ரைஸ். அப்போ வந்தீங்கன்னா பை என்ட்ரி மீன்ஸ் என்னென்னா சிஏ பை பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 மினிட் கேண்டலில் ஒரு கேண்டில் வந்து S2க்கு கீழே க்ளோஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் S2க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி போகும்போது சிஇ பை எடுப்போம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்சல் டைப்புன்றாங்க. ஏன்னா கீழே இருந்து மேலே போகுது இல்லையா? ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா சப்போர்ட் லெவல்லேருந்து மேலே போகுது. அது அப்படி போகும்போது ரிவர்சல் பை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரிவர்சல் செல் அப்படின்றது என்னென்னா, இந்த R2 இருக்கு இல்லையா? R2க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் R2க்கு கீழே க்ளோஸ் ஆகணும். இப்போது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து டவுனில் வருது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது அப்பில் போகிற டைரெக்ஷன் இல்லையா? அப்வர்ட் டைரெக்ஷன். ஸோ அந்த அப்வர்ட் டைரெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு கீழே ரிவர்ஸில் வரும்போது இங்கே செல் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. செல் என்ட்ரின்னு நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் சொல்கிறது. ஸோ இந்த S2, R2 இந்த 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 டைப்பில் வந்து நமக்கு மூமெண்ட் கொடுக்குதுன்னா இது வந்து ரிவர்சல் டைப்பில் என்ட்ரி. அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரின்றாங்க. ஸோ பிரேக் அவுட் என்ட்ரின்றது இப்போ R3 இருக்கு இல்லையா? ஸோ R3க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா இப்போ R2, R3, R4 எல்லாமே அப் சைடில் உள்ளது இல்லையா? ஸோ இந்த அப் சைடில் ஒரு பிரேக் அவுட் நடந்து மேலே போகுதுன்னும் போது இது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் சொல்கிறாங்க. ஸோ பிரேக் அவுட்டில் R3 பிரேக் அவுட் நடந்து போகுதுன்னா சிஏ பை எடுக்கலாம். ஓகேங்களா? பை என்ட்ரி அது. அதே மாதிரி உங்களுக்கு S3 இருக்கு இல்லையா? S3 வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் நடக்குது இது. ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட் நடக்கும்போது செல் என்ட்ரிக்கான அந்த என்ட்ரி அது. அப்போது S3க்கு கீழே பிரேக் அவுட் நடந்து போகும்போது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஇ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் மெயினாக அவங்க சொல்கிற செட்டப்பு. இப்போ வந்து இதுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிவர்சலில் S2லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது இல்லையா? மேலே போகும்போது சிஏ பை பண்ணுவோம். R2 தான் இதுக்கான டார்கெட் பாயிண்ட்டு. இப்போ R2 ரீச் ஆனால் வெளியே வரலாம், அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸு டார்கெட்டு. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கான லெவல், அது ஒவ்வொருத்தரும் கம்மியாக வைக்கலாம், ஒருத்தர் அதிகமாக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒன்று இது R2க்கு டச் ஆச்சுன்னா வெளில வரணும், இல்லை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸு நம்மளாக வச்சுக்கலாம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை ரீச் ஆகும்போது வெளில வரணும். இப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா S3 தான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு S2க்கு மேலே என்ட்ரி எடுக்குதுன்னா S3 ஸ்டாப் லாஸ். அதே போல் தான் R2க்கு கீழே ரிவர்ஸ் ஆகி வருது இல்லையா?
R2க்கு கீழே ரிவர்ஸ் ஆகாமல் பி என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த பி என்ட்ரி எடுக்கிற டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா S2. சரிங்களா? ஒன்று S2வில் வந்ததுன்னா வெளியே வருவீங்க, இல்லை பர்டிகுலர் பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு 50 பாயிண்ட்டோ 60 பாயிண்ட்ஸ் வாட் எவர் நம்ம ஒரு லெவலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்தால் வெளியே வந்துக்கலாம் வச்சுக்கலாம். இதுக்கான எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா R3. சரிங்களா? கீழே வரும்போது பி என்ட்ரி எடுப்பீங்க, ரிவர்சலாக போகும்போது R3க்கு போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து பிரேக் அவுட்லன்னு பார்க்கும்போது S3க்கு கீழே பிரேக் அவுட் ஆகி வருது இல்லையா? ஸோ S3 கீழே டவுன் சைடில் பிரேக் அவுட் வரும்போது பி என்ட்ரி எடுப்பீங்க. ஸோ பி என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கான ஸ்டாப் லாஸ் S2. ஓகேங்களா? ஸோ S3க்கு பிரேக் அவுட் ஆகி கீழே வரும்போது டார்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா S4 வந்தால் அந்த லைனை டச் பண்ணால் டார்கெட்டாக வச்சுக்கலாம், இல்லை வர பர்டிகுலர் பாயிண்ட்ஸு. அதே மாதிரி R3னா அப் சைடில் பிரேக் அவுட் ஆகுது, சி என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ R3க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி சி என்ட்ரி எடுத்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து R2. ரிவர்ஸ் ஆகி வந்ததுன்னா R2 டச் ஆகும்போது வெளில வந்துடும். அப்படி இல்லை டார்கெட்லேயே வருதுன்னா R4 டச் ஆகுனா வெளில வரலாம், அது டார்கெட்டு. இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் லாஜிக்கு. அவங்க வந்து மோஸ்ட்லி இது பேங்க் நிஃப்டிக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிஃப்டியில் வந்து என்ன சொல்கிறேன்னா ரிவர்சல் டைப்பில் இது என்ட்ரி கிடைக்கும் அப்படின்றாங்க. நான் வந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வச்சு இப்போ கோடிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போது நேற்றுக்கான என்ட்ரிஸ் எடுப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 4 என்ட்ரி நம்மளுக்கு கொடுக்கும். ரிவர்சலில் ஒரு சியில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன்று இருக்கும், அது ரிவர்சல் ஆர் பிரேக் அவுட் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று. ஓகேங்களா? ஏதாவது ஒன்று இப்போ ரிவர்சலில் ஒரு என்ட்ரி எடுத்ததுன்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டில் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துலையும் சியில் ஒன்று பியில் ஒன்று அந்த மாதிரி நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு சி என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இது 240க்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ 240க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 240. ஓகே, இதுதான் 240க்கு பிரேக் அவுட்டில் சி என்ட்ரி கொடுத்துருக்கு. 239 கேண்டில் முடியுது இல்லையா, அது 240க்கு முடியும். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு டார்கெட்டும் வந்திருக்காது, ஸ்டாப் லாஸும் வந்திருக்காது. ஸோ யூனிவர்சல் எக்ஸிட்டில் அது வெளில போயிருக்கு. ஓகேங்களா? இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பியில் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, அது 957க்கு கொடுத்துருக்கு. ஸோ 957க்கு பி சைடில் ஒரு என்ட்ரி. அப்போ அது வந்து ரிவர்சல் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ரிவர்சல் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த கேண்டில் தான் இப்போது ஒரு 1 மினிட் கேண்டில் வந்து R2க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கா இந்த கேண்டில். அடுத்த கேண்டில் ரெட் கேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த கேண்டில் R2க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ரிவர்சலில் என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா பி என்ட்ரி நமக்கு இடத்துல வரணும். சரிங்களா? பி என்ட்ரி எடுத்திருக்கு. பி என்ட்ரி எடுத்துட்டு ஸோ இங்கே நம்ம 50 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கேன் நான். இதில் 50 பாயிண்ட் டார்கெட்டுன்னும் போது கரெக்டாக 542ல் என்ட்ரி கொடுத்துட்டு 592ல் வெளில வரணும். ஸோ அதுபடி நம்மளுக்கு 50 பாயிண்ட்டில் வெளில வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வரும்போது வெளில வந்திருக்கணும். அது எனக்கு அதுக்கு பிறகு நீங்கள் S2 டச் பண்ணலை இது. ஸோ S2 டச் பண்ணாமல் ரிவர்சல் போனதுனால நம்ம S2 மட்டும் டார்கெட் வச்சுருந்தோம்னா நம்ம டார்கெட் இங்கே வந்திருக்காது. ஸோ நம்ம ஒரு 50 பாயிண்ட் டார்கெட்டுன்றதுனால 50 பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆன பிறகு அந்த ட்ரேட் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் இப்போது நிஃப்டிக்கு பார்ப்போம். சார்ட்டை மாற்றிக்கிறேன். இப்போது நிஃப்டி கேமரலாம். ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து என்ன ட்ரேட் எடுத்துருக்குன்னு பார்ப்போம். கால் ஆப்ஷன் 921க்கு எடுத்திருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் 921 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் என்ட்ரி. இது ரிவர்சல் என்ட்ரினா S2க்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு S2க்கு மேலே அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும்.
ஸோ அப்போ 9:21க்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. கிடச்சிட்டு அதுக்கப்புறம் டார்கெட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே எஸ்எல் டச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 9:27க்கு எஸ்எல்ல நமக்கு டச் ஆகிடுச்சு. ஸோ எஸ்எல்ல வெளில வந்துருக்குது. இது அடுத்த என்ட்ரி புட் ஆப்ஷனில் கொடுத்துருக்கு 9:28. ஓகே, உடனே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம் இங்கே. ஏன்னா ரிவர்சலில் எடுத்த என்ட்ரி எஸ்எல் அடிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப் சைடில் பிரேக் அவுட், சாரி இப்போ டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் வந்து S3க்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா, டவுன் சைடில் என்ட்ரி கிடைக்கிது. அப்போது பி என்ட்ரி எடுத்துருக்கு. இந்த இடத்துல பி என்ட்ரி எடுத்துகிட்டு இதுவும் டார்கெட்டு போகலை. டார்கெட் போகிறதுக்கு முன்னாடியே எஸ்எல் நம்மளுக்கு அடித்ததுனால எஸ்எல்ல அது வெளில வந்திருக்கு. எப்போ டச் ஆச்சு இந்த S2 பாயிண்ட் டச் பண்ணும்போது வெளில வரும். அதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. ஸோ 9:40க்கு மேலே அது வெளில வந்திருக்கணும். ஸோ 9:40க்கு அது எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ லாஜிக் இதுதான். ஸோ இப்போ இதில் எப்படி கோடிங் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத இதில் பார்ப்போம். நேம் கொடுத்துருங்க, ஸ்ட்ராட்டஜி நேம். இப்போ இதில் வந்து 4 செட்டு இருக்கும். ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் ஒன்றா பண்ணியிருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு சிஇபி, நிஃப்டிக்கு சிஇபி. ஸோ 4 செட்டு இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் இதில் பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கு நம்ம அதை இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எல்லாம் மாற்றினா அதுக்கேற்ற மாதிரி மாறிட போகுது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கொடுப்போம். செட் 1. ஸோ அதில் டைம் கொடுத்துருங்க. ஏன்னா 9:17 அதுக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி வரணும். ஏன்னா 2 கேண்டில் கம்பேர் பண்ண போகிறோம். அதனால் 9:17க்கு மேலே தென் 3 மணிக்குள்ளே என்ட்ரி வரணும். ஸோ இதில் கால் ஆப்ஷனில் வந்து பொசிஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பொசிஷன் டீட்டெயில்ஸில் என்ட்ரி, டிரான்சாக்ஷன் டைப் வந்து ஆல், இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் சி, குவான்டிட்டி, அண்டர்லைன் நிஃப்டி பேங்க்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஸோ ஏன் 0ன்னு கொடுக்குறோன்னா இப்போ சியில் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ட்ரி மட்டும் தான் கிடைக்கணும். அது வந்து ரிவர்சலோ இல்லைன்னா பிரேக் அவுட்டோ, இந்த 2 மோடில் ஏதாவது ஒரு என்ட்ரி கிடைச்சா அது போதும். அடுத்த என்ட்ரி பார்த்திங்கன்னா பி சைடில் கிடைக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் சிஇ சைடில் வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான் வரணுன்றதுனால இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது அண்டில் இருக்குது. ஓகேங்களா, அண்டில் இருக்குது. இப்போ அடுத்ததான் பண்ணிங்கன்னா குரூப்பை கிளிக் பண்ணணும் இங்கே. ஸோ குரூப்பை கிளிக் பண்ணால் தான், ஏன்னா இந்த அண்ட் ஆர் காம்பினேஷன் இங்கே வருது. ஓகேங்களா, இது இந்த மெயின் கண்டிஷன் வந்து அண்டு கண்டிஷன் தான் இருக்குது. அதில் 2 மெயின் ஆர் குரூப் இருக்குது. அந்த 2 மெயின் ஆர் குரூப்பில் 2 அண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணுவீங்க. குரூப்பை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, இதில் திரும்ப 2 குரூப்பை கிளிக் பண்ணணும். இது எடுத்துருங்க. இந்த 2 குரூப்பும் ஆரில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 குரூப்பும் ஆர் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், 2 குரூப்லேயும் இப்போ ப்ளஸ் கண்டிஷன் மட்டும் கொடுங்க. அண்டு. ஸோ இதுதான் இப்போ இதுக்கு இந்த செட்டிங்கில் தான் இது ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா மெயின் அண்டில் வருது இது. அப்புறம் 2 மெயின் ஆர் குரூப்பு. ஸோ இது மெயின் அண்டு. ஓகேங்களா, அதுக்கு நடுவில் இது ஆருக்கு பார்த்தீங்களா, 2 மெயின் ஆர் குரூப்பு. அந்த ஒரு ஆர்லேயும் 2 அண்டு கண்டிஷன். இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. இது ஆல்ரெடி நீங்கள் இதில் கோடிங்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த செட்டப்பில் தான் நான் அந்த அடுத்த கண்டிஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆர் குரூப் வச்சுருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்கிறேன்னா -2 கேண்டில். ஸோ -2 கேண்டில் வந்து S2க்கு கீழே க்ளோஸ் ஆகணும் அப்படின்றோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் என்ட்ரி அப்போனா. ஸோ ரிவர்சல் என்ட்ரிக்கு ஒரு கேண்டில் வந்து -2 கேண்டில். இப்போ 9:17க்கு நம்ம பார்க்குறோம். இங்கே 9:17க்கு இது பார்க்குறது இது. ஓகேங்களா, 9:17 பார்க்கும்போது ஒரு கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆகணும், மேலே க்ளோஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ
ரிவர்சல் வந்து இங்கே க்ளோஸ் ஆகணும். ரிவர்சல் வந்து S2க்கு மேலே போகணும். ஸோ அப்போது ஒரு கேண்டில் S2க்கு கீழேயும் அடுத்த கேண்டில் S2க்கு மேலேயும் க்ளோஸ் ஆகணும். அப்போது இந்த கண்டிஷனில் தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கும். இப்போ இது -2 கேண்டிலாக கன்சிடர் பண்ணணும். S2க்கு மேலே க்ளோஸ் ஆகுறது -1 கேண்டிலாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா பொசிஷன் போய்ட்டு -2 பொசிஷன் ஊற்றுறோம். க்ளோஸு சீரிஸ் வந்து க்ளோஸு, பொசிஷனுடைய நம்பர் வந்து -2. ஓகேங்களா? சிம்பிள் 1 மினிட் சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் 1 மினிட் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து தான் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO நிஃப்டி பேங்க். இது வந்து லெஸ் தேன் போடுறோம். அந்த -2 கேண்டில் லெஸ் தேன், அடுத்த கண்டிஷன் வந்து பொசிஷன் 0 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சீரீஸில் வந்து பிவோட் பாயிண்ட்டு, ஓகேங்களா? பிவோட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக பிவோட் பாயிண்ட் வந்து நம்ம டேயில் தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக ஏன்னு சொல்ல வரேன்னா, எந்த பிவோட்டாக இருந்தாலும் இப்போது 1 டேக்கான பிவோட் நம்மளுக்கு காலையில் ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? இந்த 1 டேக்கான பிவோட்டு நம்மளுக்கு காலையில் ஃபார்ம் S1, S2, S3, R1, R2, R3 பிவோட்டு எல்லாமே காலையிலே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஃபார்ம் ஆகிடும். 1 டேக்கு ஃபுல்லாக அதே லைன் தான் நம்மளுக்கு அது மாறாதது. இது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும், பிவோட்டை செலக்ட் பண்ணும்போது 1 மினிட் செலக்ட் பண்ணக்கூடாது, அதில் டேயில் தான் இருக்கணும் அது. ஸோ அந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுடணும். இங்கே இதை 1 மினிட்டை மாற்றக்கூடாது, டேயில் தான் அது வரும், சரிங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் நேமு NFO நிஃப்டி பேங்க்கு. அடுத்தது பிவோட் பாயிண்டில் போயிட்டு இப்போது நீங்கள் டிஃபால்ட்டாக பண்ணும்போது என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்டில் தான் அதில் இருக்கும். அதில் சரிங்களா? நம்ம தான் போயிட்டு கேமரெல்லாம் செலக்ட் பண்ணணும். கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவில் உங்களுக்கு இந்த பிவோட்டு R1, R2 எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எப்படி நம்மளுக்கு S2 வேணும், சரிங்களா? S2 செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். இப்போ நம்ம 2 கேண்டில் கம்பேர் பண்ணுறோம். இப்போ -2 கேண்டிலுக்கு கண்டிஷன் கொடுத்தாச்சு, -1 கேண்டில் கண்டிஷன் கொடுப்போம். ஸோ -1 கேண்டில் வந்து S2க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பொசிஷன் மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டா போதும். -2 நாள் இருந்திருக்கும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு -1 மாற்றணும். மாற்றிட்டு கிரேட்டர் தன் போட்டுங்க. ஏன்னா இந்த கேண்டில் வந்து S2க்கு மேலே க்ளோஸ் ஆக வேண்டிய கேண்டில். ஸோ அதனால் கிரேட்டர் தன் போட்டுட்டு தென் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் S2 கண்டிஷன், கேமரா கண்டிஷன் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் சேம் தான். அதனால் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ பிரேக் அவுட்டுக்கு ரிவர்சலுக்கு இப்போ கொடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ பிரேக் அவுட்டுன்றது எங்கே நடக்கும்னா R3க்கு மேலே நடக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ -2 கேண்டில் வந்து R3க்கு கீழே க்ளோஸ் ஆகணும், -1 கேண்டில் வந்து R3க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்போ பிரேக் அவுட்டில் CA பை எடுப்போம். அதை தான் இதில் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிங்கன்னா -2 கேண்டில் இது. ஸோ -2 கேண்டில். ஸோ இதை நீங்கள் இங்கே போடுறீங்க இல்லையா, இதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் லெஸ் தென் போட்டு திரும்ப இதை காப்பி பண்ணி இந்த பிவோட் பாயிண்ட் கண்டிஷன், கேமரா கண்டிஷனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் மாற்ற வேண்டியது பார்த்தீங்கன்னா R3ன்றதை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். இந்த பிவோட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் எதுவும் பண்ண தேவையில்ல, டைப் கேமரெல்லாம் வேல்யூவில் R3 செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ -2 கேண்டில் க்ளோஸ் வந்து R3க்கு கீழே வருது, -1 கேண்டிலோட க்ளோஸ் வந்து R3க்கு மேலே வருது. ஸோ இதே கண்டிஷனை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பொசிஷனில் -1ன்னு மாற்றிக்குவீங்க. ஸோ அந்த -1 கேண்டில் வந்து கிரேட்டர் தன் வரும், ஓகேங்களா? கிரேட்டர் தன் R3. ஸோ பொசிஷன் பிவோட்டு 0, மற்றெல்லாம் சேமாக தான் வரும், வேறு எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. பிவோட் பாயிண்டில் R3ன்றதை மாற்றிக்கணும். ஸோ இப்போ வந்து சிஇக்கான என்ட்ரி கண்டிஷன் கொடுத்துட்டோம். பேங்க் நிஃப்டியில்
சி என்ட்ரிக்கான கண்டிஷன்ஸ் இது. பொசிஷன் பில்டர் ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்லி ஆப்ஷன்னும் போது இந்த மணியில் போகிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கே அடுத்த மணின்னு போகும்போது கொஞ்சம் டைம் டிகேல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது ரீச் ஆகிறதுக்குன்னா வேல்யூ குறைஞ்சிடும், ப்ரீமியம் வந்து நமக்கு கம்மியாகிடும். ஸோ இந்த மணியில் போகும்போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேல்யூ குறையாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரைக்கு தள்ளி இந்த மணி எடுத்திருக்கேன் நான். எக்ஸ்சேஞ்சு வந்து என்எஃப்ஓ, காலு, அண்டர்லைன் நிஃப்டி பேங்க்கு, எம்ஐஎஸ் இன்ட்ராடே டைப்பு. பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி தான் இருக்கும், அதனால் கரண்ட் மந்த்து கொடுத்துருங்க. லாட்டு 1 இதில் வந்து எஃப்எக்ஸ் போய்டுங்க. எஃப்எக்ஸ் போயிட்டு ஸோ ஏடிஎம் ஸ்பாட்டு ரைட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் நிஃப்டி பேங்க்கு. ஸோ கால் ஆப்ஷனுக்கு இந்த மணின்றது மைனஸில் வரும். ஸோ -1. ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கு ஸோ 100 பாயிண்ட்டு இந்த மணியில் இதில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த ரன் டைம் வேரியபிளை கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது எதுக்காகன்னும் போது எந்த இடத்துல வந்து அது என்ட்ரி எடுத்தது அப்படின்றத பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கோம். இதை இந்த எக்ஸிட் கண்டிஷனில் அது அப்ளை ஆகும் அதில். சரிங்களா. எதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுறோன்னா, இப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட்டில் வந்து அது என்ட்ரி எடுத்ததுன்னா அப்சைடில் சொல்கிறேன், R4 நம்மளுக்கு வந்து எக்ஸிட்டாக டார்கெட்டாக வரணும் அதில். ஓகேங்களா. அது எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வேல்யூ ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பிரேக் அவுட்னா R3க்கு மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த கேண்டலோடைய வேல்யூ என்ன நம்பரில் வந்திருக்குதுன்னு சொல்கிறது கட் பண்ணுறது ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். வேரியபிள் நேம் கொடுத்துட்டு எஃப்எக்ஸ்க்கு போயிட்டு பொசிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ளோஸு -1. அந்த -1 கேண்டில் க்ளோஸ் வந்து எந்த நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ க்ளோஸு சிம்பிளில் வந்து 1 மினிட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் வந்து என்எஃப்ஓ நிஃப்டி பேங்க். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸிட் கண்டிஷனுக்கு வரலாம். ஸோ எக்ஸிட் கண்டிஷனில் ஃபஸ்ட் நம்ம வந்து டார்கெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு இது வச்சுக்கிறோம். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஒரு 50 பாயிண்ட் நான் வச்சுருக்கேன் இதில். ஸோ இதில் ஆர் கண்டிஷனில் வரணும், மெயினில் 6. ஸோ லெக் எக்ஸிட்டில் போயிட்டு கண்டிஷன் டைப் என்ட்ரி நிஃப்டி பேங்க்கு, செட் நம்பர் 1, கண்டிஷன் 1, லெக் 1, டார்கெட் பாயிண்ட்ஸு. ஓகேவா. டார்கெட் பாயிண்ட்டு நான் 50 கொடுத்துருக்கேன். ஸோ அது மாற்றணுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதே போல் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. டார்கெட் பாயிண்ட்டும் 50, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டும் 50. ஓகேங்களா. ஒன்று டார்கெட் 50 வந்தாலும் வெளியே வரணும், இல்லை ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் வந்தாலும் வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா ஆஸ் பர் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் இல்லையா, அந்த லெவல் S2 S3 இந்த லெவலை வச்சு வெளியே வரணும். இப்போ இது அப்சைடில் வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கு. அப்போ அப்சைடில் என்ட்ரி கொடுத்தது அப்படின்னா, இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறேன்னா, R2க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த என்ட்ரின்றது R2 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ R2ன்றது இங்கே இருக்குது. ஸோ R2 கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா S2க்கு மேலே க்ளோஸ் ஆகணும் அது. ஓகேங்களா. R2க்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா S2க்கு மேலே க்ளோஸ் ஆகிற பாயிண்ட்டு தான் அது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே டார்கெட்டு என்ன வைக்கணும் அப்படின்றத பாருங்கள். இப்போ கெட் ரன் டைம் அதில் போட்டுட்டு நம்ம அந்த என்ட்ரி எடுக்கும்போது பொசிஷன் பில்டர் ரன் டைம் வேரியபிள் கொடுத்தோம் இல்லையா, அந்த நேம், அது ஒரு நேமை கொடுத்துருங்க. பிசி என்ட்ரின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லெஸ்ஸன். ஸோ லெஸ்ஸன்னு R2க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படி இருந்ததுன்னா அப்படின்னு போடுறோம். சரிங்களா. இங்கேயும் பார்த்தீங்கன்னா குரூப்பாக நம்ம வந்து இதில் வைக்கணும். இதுக்கு இப்போ இதுக்கு ஆர், இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். இங்கே வந்து குரூப் கிளிக் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இன்னொரு குரூப் கிளிக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இது வந்து அண்டில் வரும். மெயினாக ஒரு அண்டில் வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு குரூப்பில்
2 ஆர் கண்டிஷன் கொடுக்கணும். இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்துங்க. இப்போ இந்த பிளாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த பிளாக் எப்படி நீங்கள் பண்ணணுன்னா, முதல்ல குரூப்பை ஒன்று கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கண்டிஷனை கிளிக் பண்ணிங்க. இது அண்டரில் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் கண்டிஷன் அண்டரில் வரும். திரும்ப இன்னொரு குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆறில் வரணும். 6 இது ஒன்று எடுத்துருங்க. இந்த மாதிரி செட்டப்பில் இது இருக்கணும். ஓகேங்களா? அண்டு வந்து மெயின் குரூப்பாக இருக்கணும். இந்த மெயின் குரூப்பில் ஒரு சிங்கிள் அண்டு கண்டிஷன் வரும். இன்னொரு குரூப்பை க்ரியேட் பண்ணி, ஸோ இதுவும் அண்டு, இந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகணும், இந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷனில் 2 ஆர் கண்டிஷனை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, -1 கேண்டலோட க்ளோஸ் வந்து R2க்கு கீழே இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ R2க்கு கீழே இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு டவுட் வரலாம். இப்போ R2க்கு கீழே இருக்குன்னா அது S2க்கு மேலேயும் க்ளோஸ் ஆகலாம், இல்லை S3க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகலாம் இல்லையா? 2 நம்ம என்ட்ரி கிடைக்கும் அதில். அந்த மாதிரி இருக்குதான்ட்டு அதை கன்ஃபார்ம் பண்ண தான் இந்த ஆர் கண்டிஷனாக கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு கேண்டில் R2 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக எல்டிபி எங்கே போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ எல்டிபி நிஃப்டி பேங்க்கு. ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் NFO நிஃப்டி பேங்க்கு. ஸோ இந்த எல்டிபி வந்து எதுக்கு மேலே போனால் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறோம். கிரேட்டர் தேன் R2. சரிங்களா? R2க்கு மேலே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணணுன்னு கொடுக்குறோம். ஸோ இங்கே பொசிஷன், பியூர் பாயிண்ட்டு, தென் பியூர் பாயிண்ட்டில் கேமரெல்லாம் R2 கொடுக்குறோம். ஸோ ஒன்று அது R2க்கு மேலே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுங்கன்றோம். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துருக்குன்னா R2 வந்ததுன்னா எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா S3க்கு கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணுங்கன்றோம். ஏன்னா இப்போ கால் ஆப்ஷன் தான் அது என்ட்ரி எடுத்துருக்கோம் நம்மளுக்கு. ஏன்னா கால் ஆப்ஷனுக்கான என்ட்ரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அங்கே. ஸோ கால் ஆப்ஷன் என்ட்ரின்னு கொடுக்கும்போது அது S2க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகணும். அது அப்படி இல்லைன்னா R3க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ நம்ம R2க்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுங்க. R2 கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ S2க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது என்ட்ரி எடுத்துருக்கோம் அது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம வந்து R2 இந்த பாயிண்ட் வந்தால் எக்ஸிட் பண்ணுன்றோம். இது டார்கெட் பாயிண்ட்டு. இல்லை S3க்கு டச் ஆகும்போது எக்ஸிட் பண்ணுங்கன்னு கொடுக்குறோம். ஸோ இதில் ஒன்று R2க்கு மேலே போனால் எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லைன்னா எல்டிபி வந்து S3க்கு கீழே போகும்போது எக்ஸிட் பண்ணுங்கன்றோம். ஸோ பிவட் பாயிண்ட்டு, இந்த பிவட் பாயிண்ட்டில் S3 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ S3 கீழே வந்தாலும் எக்ஸிட் ஆகணும். சிஇக்கு இப்போ பிஇக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிஇக்கு வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ஓகேங்களா? ரிவர்சல் கொடுத்துருக்கோம். இப்போ இதையே வந்து பிரேக் அவுட்டில் நடக்குது அப்படின்னா, பிரேக் அவுட்டில் நடக்கும்போது உங்களுக்கு எங்கே க்ளோஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா R3க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இது ஓகேங்களா? R3க்கு மேலேன்றது R2க்கு மேலே தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா R2 ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். R2க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னு கொடுக்குறோம். கெட் ரன் டைம் பிசி என்ட்ரி கிரேட்டர் தேன் பொசிஷன் பிவோட்டு பிவோட் கேமரால R2. ஸோ R2க்கு மேலே க்ளோஸ் ஆகுது ஒரு கேண்டில் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு R3க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். அதோட ஒரு டார்கெட் பார்த்திங்கன்னா R4 டச் ஆகும்போது வெளியே வரணும், இல்லைன்னா R2க்கு கீழே டச் ஆகும்போது வெளியே வரணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல எல்டிபி நிஃப்டி பேங்க்கு கிரேட்டர் தேன் R4. ஸோ பொசிஷனில் கேமராவில் வந்து R4, இந்த R4 டச் ஆச்சுன்னா வெளில வரணும். அப்படி இல்லைன்னா R2 தான் வந்து எஸ்எல். ஸோ R3க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு R2 தான் ஸ்டாப் லாஸ். அப்போனா எல்டிபி லெஸ் தேன்
பிவோட் பாயிண்டில் R2. ஸோ இங்கே R2க்கு மேலே -2 கேண்டில் க்ளோஸ் ஆகணும், -1 கேண்டில் வந்து R2க்கு கீழே க்ளோஸ் ஆகணும். ஸோ இங்கே R2க்கு மேலே ஒன்றும் -2 கேண்டில், -1 கேண்டில் R2க்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னும் போது, ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரிவர்சலில் பிஎன்டிக்கான கண்டிஷன் இது. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் மேலே உள்ளது, அப்சைடில் உள்ள இடத்துலேருந்து கீழே வருதுன்னும் போது ரிவர்சலில் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி கண்டிஷன் இது. ஸோ அப்போது -2 கேண்டில், இந்த -2 கேண்டில் க்ளோஸ் வந்து கிரேட்டர் தேன் பொசிஷன் பிவோட்டு, இந்த பிவோட் பாயிண்ட் கேமராவில் R2. ஸோ R2க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? -1 கேண்டில், ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த -1 கேண்டில் வந்து லெஸ் தேன் R2. ஸோ R2 ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். ஒரு கேண்டில் R2க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், அடுத்த கேண்டில் R2 கீழே க்ளோஸ் ஆகணும். இந்த மாதிரி வந்தாலும் புட் ஆப்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லைனா 6, இந்த மெயின் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, 6. இப்போ என்ன பண்ணிங்கன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட்டுக்கான என்ட்ரி இது. ஸோ S3 தான் நம்மளோட ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த S3, இந்த S3 தான் ரெஃபரன்ஸு. ஸோ -2 கேண்டில் S3க்கு மேலே க்ளோஸ் ஆகணும், -1 கேண்டில் S3 கீழே க்ளோஸ் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கா, இது வந்து -1 கேண்டில். ஸோ -2 கேண்டில் S3க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கொடுக்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ -2 கேண்டில் வந்து S3க்கு மேலே இருக்கணும். கேமரெல்லாம் S3க்கு மேலே இருக்கணும். -1 கேண்டில், இது வந்து லெஸ் தேன் S3க்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் புட் ஆப்ஷன் கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஸோ இது புட்டுக்கான பொசிஷன் பில்டர். ஸோ புட் ஆப்ஷனுக்கு ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரைக்கில் எஃப்எக்ஸில் போய்ட்டு ஏடிஎம் ஸ்பாட்டு 1 மட்டும் கொடுக்கணும். -1 கொடுத்தா இந்த மணி சிஇக்கான இந்த மணி, பிஇக்கு இந்த மணின்னு போடும்போது மைனஸ் வரக்கூடாது அதில். ஸோ இங்கே புட் ஆப்ஷனுக்கு -1 போட்டிங்கன்னா அது ஓடிஎம்மில் போயிடும். சரிங்களா? ஸோ புட்டுக்கும் இந்த மணிக்கு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ இதுக்கான என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு கேண்டில் -1 கேண்டில் க்ளோஸ் ஆச்சு இல்லை என்ட்ரி எடுக்கும்போது, அது எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு ரன் டைம் வேரியபிள் இது. இது ஒரு நேம் கொடுத்துருங்க, பிபிஎன்டின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு -1 கேண்டில் க்ளோஸ் அதுதான் கொடுக்குறோம் சிம்பிளாக. ஸோ பொசிஷனில் போயிட்டு -1 அந்த கேண்டில் க்ளோஸு, அது எங்கே க்ளோஸ் ஆகுது, சிம்பிள் 1 மினிட்டு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு NFO நிஃப்டி பேங்க். ஸோ என்ட்ரி எடுத்த உடனே அந்த கேண்டில் முந்தின கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆச்சு, அதோட வேல்யூ என்னன்றதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை என்ட்ரி கண்டிஷனுக்கு எக்ஸிட் கண்டிஷனுக்கு அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டுமே டார்கெட் பாயிண்ட்டு, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா? லெக் எக்ஸிட்டில் போயிட்டு இங்கே வந்து செட்டு நம்பர் 2 இது. ஓகேங்களா? செட்டு 2 கண்டிஷன் 1 லெக் 1 டார்கெட் பாயிண்ட்டு 50 கொடுத்துருவோம். அதே போல் தான் அடுத்த கண்டிஷன் வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், இது ஸ்டாப் லாஸும் கொடுத்துக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த எந்த லெவலுக்கு மேலே போகுதுன்றதை அந்த S2 S3 R2 R3 அதை வச்சு எக்ஸிட் கண்டிஷனை கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கெட் ரன் டைம் பிபி என்ட்ரி அந்த லெவல் வந்து எதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அசியூம் பண்ணுறோம். அப்படின்னா கிரேட்டர் தேன் S2க்கு மேலே இருக்குது. S2க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். S2க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்றது R2வை விட R2க்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னு மீனிங் அது. அதனால் S2 ரெஃபரன்ஸாக வைக்கிறோம். ஸோ S2க்கு மேலே க்ளோஸ் ஆகுச்சுன்னா டார்கெட் வந்து S2, ஸ்டாப் லாஸ் வந்து R3. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம். கொடுத்துச்சுன்னா இங்கே பாருங்கள், எல்டிபி நிஃப்டி பேங்க்கு லெஸ் தேன் S2. ஸோ அந்த S2க்கு கீழே வந்தாலும் அது எக்ஸிட் ஆகணும். S2ன்றது பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி லெவலுக்கு என்ட்ரி எடுத்ததை விட R2வை விட கீழே உள்ள லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த 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 லெவல் டார்கெட் லெவல் இது.
ஸோ இந்த டார்கெட் லெவல் வந்தாலும் எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லைன்னா R2 கீழே க்ளோஸ் ஆன கேண்டலுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து R3. அது R3யை டச் ஆகும்போதும் எக்ஸிட் ஆகணும். ஸோ எல்டிபி கிரேட்டர் தென் பொசிஷன் 0 பிவோட் பாயிண்ட்டு. ஸோ அந்த பிவோட் பாயிண்ட்டில் R3 ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் லெவல் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த கண்டிஷன் பார்க்குறோம். ஒன்று உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். இது வந்து ரிவர்சலில் வரும்போது என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை S3க்கு கீழே போகும்போதும் நீங்கள் இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அங்கேயும் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். S3 கீழே க்ளோஸ் ஆகும்போது P என்ட்ரி எடுக்கும். ஸோ இது S3 கீழே க்ளோஸ் ஆச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிபி என்ட்ரி இந்த நேமில் உள்ள அந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் S2. ஸோ பொசிஷன் 0 பிவோட் பாயிண்ட்டு S2. ஸோ S2க்கு கீழே க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அதோடைய டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா S4. ஓகேங்களா? ஸோ S2 கீழே க்ளோஸ் ஆகுன்றது S3 கீழேயும் க்ளோஸ் ஆகும். ஸோ அந்த S3 கீழே க்ளோஸ் ஆகிறதோட டார்கெட்டு S4, ஸ்டாப் லாஸு S2. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்டிபி லெஸ் தென்னு பிவோட் பாயிண்டில் S4. ஸோ S4 டச் ஆகும்போதும் வெளில வரலாம். அப்படி இல்லைன்னா S2க்கு மேலே போகுது, ரிவர்சல் ஆகிடுது. என்ட்ரி எடுத்ததுலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்க, ஸ்டாப் லாஸ் கொடுக்குறோம். அப்போது எல்டிபிக்கு கிரேட்டர் தேன் S2. சரிங்களா? S2க்கு மேலே போகும்போது ஸ்டாப் லாஸில் அது வெளியே வரணும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இதே போல் வந்து நிஃப்டிக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டி முதல்ல ஒன்று பண்ணி பாருங்கள். பேங்க் நிஃப்டியை பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த 2 செட்டையும் காப்பி பண்ணி இன்னும் 2 செட்டு க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ யூனிவர்சல் எக்ஸிட்டு 3 மணிக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? 3 மணிக்கு மேலே போகும்போது அது வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஆக்டிவேஷன் 12 ஹவர்ஸு, செக் கண்டிஷன், செக்கு கண்டினியூஸ்லி கொடுங்க. இதில் வந்து டிஃபால்ட்டாக இதை கொடுத்துருவோம். 1 செகண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்ற மாதிரி. இதில் 1 மினிட்டும் கொடுத்துருக்கேன். அதை நம்ம என்ட்ரி டைமில் நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவோம். அங்கே போய்ட்டு 9:17 மேலே தான் எடுக்க போகுது. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவில் இருக்கும். ஆக்டிவில் இருந்தாலும் 9:17க்கு மேலே தான் அந்த கண்டிஷனை செக் பண்ணி அது என்ட்ரி எடுக்கும். அவ்வளோதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதனா தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.